Hello everyone, today we are going to see 50 daily use sentences. Let's get started. First one, allow me to say. என்ன சொல்ல அனுமதி, என்ன சொல்கிறதுக்கு allow பண்ணு அப்படின்னு சொல்கிறதுக்கு allow me to say அப்படின்னு சொல்லலாம். Second one, allow me to speak. என்ன பேச அனுமதி. சில பேர் பார்த்தீங்கன்னா பேசவே விட மாட்டாங்க, கடகடன்னு பேசிடுவாங்க. அப்போ வந்து allow me to speak அப்படின்னு சொல்லலாம். அவனுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி சொல்கிறதுக்கு he is not well அப்படின்னு சொல்லலாம். இல்லை he is not feeling well அப்படின்னு சொல்லலாம். யாராவது வந்து வேறு ஏதோ ஒரு பிளேஸ்க்கு போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது அவங்கக்கிட்ட நீங்கள் கேட்கலாம், அங்கே எப்படி வெதர்லாம் எப்படி இருந்தது அப்படின்னு கேட்போம்ல, அந்த மாதிரி கேட்குறதுக்கு how was the weather there அப்படின்னு கேட்கலாம். அங்கே வானிலையெல்லாம் எப்படி இருந்தது அப்படின்னு கேட்குறதுக்கு how was the weather there அப்படின்னு கேட்கலாம். நான் நம்பலை அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி சொல்கிறதுக்கு ஐ டோன்ட் பிலீவ் அப்படின்னா நான் நம்பவில்லை. சாரி ஃபார் த இன்கன்வீனியன்ஸ் அப்படின்னா சிரமத்திற்கு மன்னிக்கவும் அப்படின்னு தமிழில் சொல்லுவோம்ல, அதுக்கு வந்து சாரி ஃபார் த இன்கன்வீனியன்ஸ். இதோ வரேன் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி சொல்கிறதுக்கு ஜஸ்ட் கம்மிங் அப்படின்னு சொல்லலாம். இதோ வரேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஜஸ்ட் கம்மிங் அப்படின்னு சொல்லலாம். வாட் எல்ஸ் அப்படின்னு கேட்பாங்க, வேறு என்ன அப்படின்னு கேட்பாங்க. நத்திங் எல்ஸ் அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு நத்திங் எல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். கோ பேக், திரும்பி போ இல்லைனா திரும்பி செல் அப்படின்னு சொல்கிறதுக்கு கோ பேக். சீக்கிரமாக திரும்பி வா அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி சொல்கிறதுக்கு கம் பேக் சூன் அப்படின்னு சொல்லலாம். விரைவில் திரும்பி வா இல்லை சீக்கிரமாக திரும்பி வா அப்படின்னு சொல்கிறதுக்கு கம் பேக் சூன் அப்படின்னு சொல்லலாம். பின்னர் வான்னு சொல்லுவாங்க, இல்லைனா அப்புறமா வா அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி சொல்கிறதுக்கு கம் ஆஃப்டர்வர்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அப்புறமா வா அப்படின்னு சொல்கிறதுக்கு கம் ஆஃப்டர்வர்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நீயே போ அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி சொல்கிறதுக்கு கோ யோர் செல்ஃப் அப்படின்னு சொல்லலாம். கோ யோர் செல்ஃப் அப்படின்னா நீயே போ. ஜாக்கிரதையாக நட அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி சொல்கிறதுக்கு வாக் காஷஸ்லி அப்படின்னு சொல்லலாம். ஜாக்கிரதையாக நட அப்படின்னு சொல்கிறதுக்கு வாக் காஷஸ்லி அப்படின்னு சொல்லலாம். கால் த டாக்டர் அப்படின்னு சொல்லுவோம், இல்லை ரிங் அப் த டாக்டர் அப்படின்னு சொல்லலாம். ரெண்டுமே வந்து மருத்துவருக்கு கால் பண்ண, மருத்துவரை அலை அப்படின்னு சொல்கிறதுக்கு ரிங் அப் த டாக்டர் ஆர் கால் த டாக்டர் அப்படின்னு சொல்லலாம். கொஞ்சம் பேசலாம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி சொல்கிறதுக்கு லெட்ஸ் ஹாவ் அ சேட் அப்படின்னு சொல்லலாம். வா கொஞ்சம் பேசலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு லெட்ஸ் ஹாவ் அ சேட் அப்படின்னு சொல்லலாம். இதே வந்து சிட் சேட்னா அரட்டை அடிக்கிறது, சேட்டுன்றதுக்கு அரட்டையும் ஒரு மீனிங் தான். பட் பேசலான்ற இடத்துல we can use this sentence. வெறுங்காலோட வெளியில் போகாத அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி சொல்கிறதுக்கு டோன்ட் கோ அவுட் barefoot அப்படின்னு சொல்லலாம். வெறுங்காலுடன் வெளியே போகாதே அப்படின்னு சொல்கிறதுக்கு டோன்ட் கோ அவுட் barefoot அப்படின்னு சொல்லலாம். இதே வந்து நான் வெறுங்காலோட போக மாட்டேன் அப்படின்னு சொல்லணும்னா ஐ ஒன்ட் கோ barefoot அப்படின்னு சொல்லலாம். நான் வந்து வெறுங்காலோட போக மாட்டேன் அப்படின்னு சொல்லணும்னா ஐ ஒன்ட் கோ barefoot அப்படின்னு சொல்லலாம். அவன் காலை மாறிட்டான் அப்படின்னு சொல்லுவோம். கடைசி நேரத்தில் என் காலை வாரிட்டான் அவன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி சொல்கிறதுக்கு he has let me down அப்படின்னு சொல்லலாம். அவன் ஏன் காலை வாரிட்டான் அப்படின்னு சொல்கிறதுக்கு he has let me down அப்படின்னு சொல்லலாம். குறிச்சிக்கோ அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி சொல்கிறதுக்கு note this down அப்படின்னு சொல்லலாம். இதே குறித்துக்கோ அப்படின்னு சொல்கிறதுக்கு note this down அப்படின்னு சொல்லலாம். சீக்கிரம் பண்ணு இல்லை ஃபாஸ்ட்டாக பண்ணு இந்த ஒர்க்கை அப்படின்னு சொல்லும்போது நம்ம சொல்லுவோம், நமக்கு நிறைய நேரம் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி சொல்கிறதுக்கு we have plenty of time அப்படின்னு சொல்லலாம். நமக்கு நிறைய நேரம் இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு we have plenty of time அப்படின்னு சொல்லலாம். அவன் மேலே எனக்கு முழு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி சொல்கிறதுக்கு ஐ ஹாவ் ஃபுல் ஃபெய்த் இன் ஹிம் அப்படின்னு சொல்லலாம். அவன் மீது எனக்கு முழு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ ஹாவ் ஃபுல் ஃபெய்த் இன் ஹிம் அப்படின்னு சொல்லலாம். நான் அடுத்த மாதம் அவனை சந்திப்பேன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி சொல்கிறதுக்கு ஐல் மீட் ஹிம் நெக்ஸ்ட் மந்த் அப்படின்னு சொல்லலாம். நான் அடுத்த மாதம் அவரை சந்திப்பேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐல் மீட் ஹிம் நெக்ஸ்ட் மந்த் அப்படின்னு சொல்லலாம். அவளெல்லாம் நம்ப முடியாது, அவள் திடீர்னு வரேன்னு சொல்லுவா, வரலைன்னு சொல்லுவா, ஸோ அவளெல்லாம் நம்ம நம்ப முடியாது அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி சொல்கிறதுக்கு we cannot rely on her அப்படின்னு சொல்லலாம். நாம் அவளை நம்ப முடியாது அப்படின்னு சொல்கிறதுக்கு we cannot rely on her அப்படின்னு சொல்லலாம். ஸ்மோக் பண்ணாத அப்படின்னு சொல்கிறதுக்கு டோன்ட் ஸ்மோக் அப்படின்னு சொல்லலாம். தயவு செஞ்சு புகைக்காதே அப்படின்னு சொல்கிறதுக்கு ப்ளீஸ் டோன்ட் ஸ்மோக் அப்படின்னு சொல்லலாம். இட்ஸ் ஒன்லி எ ரூமர் அப்படின்னா அது ஒரு வதந்தி தான் அப்படின்னு சொல்கிறதுக்கு இட்ஸ் ஒன்லி எ ரூமர் அப்படின்னு சொல்லலாம். முழு மனசோட வேலை செய்ய அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி சொல்கிறதுக்கு ஒர்க் wholeheartedly அப்படின்னு சொல்லலாம். முழு மனதுடன் வேலை செய் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒர்க் wholeheartedly அப்படின்னு சொல்லலாம்.
அதை பற்றி எனக்கு நாளைக்கு ஞாபகப்படுத்து அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி சொல்கிறதுக்கு ரிமைண்ட் மீ அபவுட் இட் டுமாரோ அப்படின்னு சொல்லலாம். நாளை அதை பற்றி எனக்கு நினைவூட்டு இல்லை ஞாபகப்படுத்து அப்படின்னு சொல்கிறதுக்கு ரிமைண்ட் மீ அபவுட் இட் டுமாரோ அப்படின்னு சொல்லலாம். ஹாவ் ஃபெய்த் இன் காட் அப்படின்னா கடவுள் மீது நம்பிக்கை வை அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி சொல்கிறதுக்கு ஹாவ் ஃபெய்த் இன் காட் அப்படின்னு சொல்லலாம். நாங்கள் ரொம்ப நேரம் பேசிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி சொல்கிறதுக்கு வி கெப்ட் டாக்கிங் டில் வெரி லாங் அப்படின்னு சொல்லலாம். நாங்கள் ரொம்ப நேரம் பேசிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு வி கெப்ட் டாக்கிங் டில் வெரி லாங் அப்படின்னு சொல்லலாம். உங்கள் பிறந்தநாள் எப்பொழுது அப்படின்னு கேட்குறதுக்கு வென் இஸ் யோர் பர்த்டே அப்படின்னு கேட்கலாம். உங்கள் பிறந்தநாள் எப்போ அப்படின்னு கேட்குறதுக்கு வென் இஸ் யோர் பர்த்டே அப்படின்னு கேட்கலாம். எல்லார்கிட்டேயும் பணிவாரு அப்படின்னு சொல்கிறதுக்கு பி பொலைட் டு ஆல் அப்படின்னு சொல்லலாம். எல்லாரிடமும் பணிவாக இரு அப்படின்னு சொல்கிறதுக்கு பி பொலைட் டு ஆல் அப்படின்னு சொல்லலாம். ஹாட்டாக இருக்கிற டீயை வந்து ஸ்லோவாக சிப் பண்ணி குடி அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி சொல்கிறதுக்கு சிப் த ஹாட் டீ ஸ்லோலி அப்படின்னு சொல்லலாம். ஐ கெப்ட் இட் ஹியர் அப்படின்னா நான் அதை இங்கே தான் வச்சேன் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி சொல்கிறதுக்கு ஐ கெப்ட் இட் ஹியர் அப்படின்னு சொல்லலாம். நான் சீக்கிரமாக படுக்க போகிறேன் இல்லை நான் சீக்கிரமாக தூங்க போகிறேன்னு சொல்லும்போது ஐ கோ டு பெட் ஏர்லி அப்படின்னு சொல்லலாம். ஐ கோ டு பெட் ஏர்லி அப்படின்னா நான் சீக்கிரமாக படுக்கைக்கு போகிறேன். ஒரு சில பிரச்சனை வந்து சால்வ் பண்ணவே முடியாத பிரச்சனையாக இருக்கும், தீர்க்கவே முடியாத பிரச்சனையாக இருக்கும். ஸோ இந்த பிரச்சனை வந்து தீர்க்கவே முடியாதது அப்படின்னு சொல்கிறதுக்கு திஸ் ப்ராப்ளம் இஸ் இன்சாலியபிள் அப்படின்னு சொல்லலாம். இந்த பிரச்சனை தீர்க்கவே முடியாதது அப்படின்னு சொல்கிற இடத்துல திஸ் ப்ராப்ளம் இஸ் இன்சாலியபிள் அப்படின்னு சொல்லலாம். அவன் வந்து ரொம்ப ஆபத்தானவன் இல்லை வந்து ரொம்ப மோசமானவன்ற இடத்துல வந்து ஹீ இஸ் அ ஸ்கார்பியன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அவன் வந்து ரொம்ப ஆபத்தானவன் அப்படின்னு சொல்கிற பிளேஸில் we can யூஸ் திஸ் சென்டென்ஸ் ஹீ இஸ் அ ஸ்கார்பியன் அப்படின்னு சொல்லலாம். சில பேர் பார்த்திங்க அப்படின்னா தன்னோட ஒய்ஃப்க்கு வந்து ரொம்ப பயந்தவங்களாக இருப்பாங்க, இல்லை மனைவி சொல்கிறதே கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பர்சனை நம்ம வந்து சொல்லும்போது ஹீ இஸ் அ henpecked man அப்படின்னு சொல்லலாம். அவன் வந்து மனைவிக்கு பயந்தவன் இல்லை மனைவி சொல் கேட்டே நடப்பவன் அப்படின்னு சொல்கிற பிளேஸில் ஹீ இஸ் அ henpecked man அப்படின்னு சொல்லலாம். அவங்க வந்து கை மேலே கை கோர்த்து நடந்தாங்க அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி சொல்கிறதுக்கு they walked hand in hand அப்படின்னு சொல்லலாம். அவங்க கை கோர்த்து நடந்தாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு they walked hand in hand அப்படின்னு சொல்லலாம். டோர் கிட்ட யார் அப்படின்னு கேட்போம், இல்லை கதவுக்கிட்ட யார் அப்படின்னு கேட்போம். அந்த மாதிரி கேட்குறதுக்கு ஹூஸ் அட் த டோர் அப்படின்னு கேட்கலாம். ஹூஸ் அட் த டோர் அப்படின்னா கதவுக்கிட்ட யார். பணத்து மேலே கொள்கிற ஆசை தான் வந்து எல்லா பிரச்சனைகளுக்குமே வந்து ஒரு வேர் அப்படின்னு சொல்கிறதுக்கு லவ் ஆஃப் மணி இஸ் த ரூட் ஆஃப் ஆல் ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு சொல்லலாம். பணத்தாசையே எல்லா பிரச்சனைகளுக்கும் வேர் அப்படின்னு சொல்கிறதுக்கு லவ் ஆஃப் மணி இஸ் த ரூட் ஆஃப் ஆல் ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேர் வீட்டில் சொல்லுவாங்க, தூங்குறதுக்கு முன்னாடி நீ வந்து உன்னோட தொப்பில் கொஞ்சம் விளக்கெண்ணெய் இல்லை தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி சொல்கிறதுக்கு பிஃபோர் கோயிங் டு ஸ்லீப் புட் சம் ஆயில் ஆன் யோர் நேவல் அப்படின்னு சொல்லலாம். தூங்குறதுக்கு முன்னாடி உன் தொப்பில் கொஞ்சம் எண்ணெய் வை அப்படின்னு சொல்கிறதுக்கு பிஃபோர் கோயிங் டு ஸ்லீப் புட் சம் ஆயில் ஆன் யோர் நேவல் அப்படின்னு சொல்லலாம். நேவல் அப்படின்னா தொப்புள். என்னோடய வீடியோவை நீங்கள் முதல் தடவையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அதோட கீழே இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஸோ தட் என்னோட நோட்டிஃபிகேஷன் ஃபர்தராக உங்களுக்கு வரும். இஃப் யூ ஆர் நியூ ஹியர் டோன்ட் ஃபர்கெட் டு கிளிக் த சப்ஸ்கிரைப் பட்டன் பிலோ. கிவ் மீ a like if this video helped you to learn little bit English. அவன் ஒரு வழுக்கத்தலை அப்படின்னு சொல்லுவோம், இல்லை நடைமுறை பேச்சில் அதே வந்து அவன் ஒரு வழுக்க மண்டை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சொல்கிறதுக்கு ஹீ இஸ் அ பால்ட் ஹெட் அப்படின்னு சொல்லலாம். அவன் ஒரு வழுக்கத்தலை அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹீ இஸ் அ பால்ட் ஹெட் அப்படின்னு சொல்லலாம். ஒரு துணி வச்சு முகத்தை மறைச்சிப்பாங்க லேடிஸ்லாம், முக்காடு போடுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சொல்லணும்னா ஷி வெயில் ஹேர் ஃபேஸ் அப்படின்னு சொல்லலாம். அவள் முகத்தை மறைச்சா அப்படின்னு சொல்கிறதுக்கு, இல்லை முக்காடு போட்டா அப்படின்னு சொல்கிறதுக்கு ஷி வெயில் ஹேர் ஃபேஸ் அப்படின்னு சொல்லலாம். உன்னோட ஸ்கர்ட்டில் இருக்கிற அந்த நாடாவை கட்டு அப்படின்னு சொல்கிறதுக்கு டை யோர் ஸ்கர்ட் ஸ்ட்ராப் அப்படின்னு சொல்லலாம். அவங்க பாவடையில் இருக்கிற அந்த நாடாவை கட்டு அப்படின்னு சொல்கிறதுக்கு டை யோர் ஸ்கர்ட் ஸ்ட்ராப் அப்படின்னு சொல்லலாம். அவளோட புன்னகை வந்து எனக்கு ஒரு புத்துணர்ச்சியை தரும், அதனால தான் டெய்லி மார்னிங் நான் அவளோட ஸ்மைலிங் ஃபேஸை பார்த்துட்டு போகிறேன் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. அந்த மாதிரி சொல்லணுன்னா ஹர் ஸ்மைல் வில் கிவ் மீ rejuvenating அப்படின்னு சொல்லலாம். அவளுடைய புன்னகை எனக்கு ஒரு புத்துணர்ச்சியை தரும் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹர் ஸ்மைல் வில் கிவ் மீ rejuvenating அப்படின்னு சொல்லலாம். பழைய துணியெல்லாம் வாங்காத அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சொல்கிறதுக்கு டோன்ட் பை ஸ்டேல் க்ளோத்ஸ் அப்படின்னு சொல்லலாம். பழைய ஆடைகளை வாங்காத அப்படின்னு சொல்கிறதுக்கு டோன்ட் பை ஸ்டேல் க்ளோத்ஸ் அப்படின்னு சொல்லலாம். why didn't you come that day or why did not you come that day அப்படின்னா அன்றைக்கி நீ ஏன் வரல அப்படின்னு கேட்குறதுக்கு why didn't you come that day அப்படின்னு கேட்கலாம்.
வீட்டில் வந்து ஒரு வயதான பாட்டி இல்லைன்னா ஒரு பெரியவங்க இருந்தாங்க அப்படின்னா அவங்க செய்யக்கூடிய எந்த ஒரு செயலை செய்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஏதாவது ஒரு வாக்கியங்களை சொல்லிட்டு தான் வந்து செய்வாங்க. ஸோ இந்த வாக்கியம் பார்த்தீங்க அப்படின்னா, குளத்து நீரை குடிக்க முடியாது அப்படின்னு சொல்லணும்னா, பாண்ட் வாட்டர் இஸ் நாட் போர்ட்டபிள் அப்படின்னு சொல்லலாம். பாண்ட் வாட்டர் இஸ் நாட் போர்ட்டபிள் அப்படின்னா குளத்து நீரை குடிக்க முடியாது. என்னோட பிளான் எல்லாம் இப்போ மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி சொல்கிறதுக்கு ஐ காண்ட் ஆல்டர் மை பிளான்ஸ் நவ் அப்படின்னு சொல்லலாம். என்னோட திட்டங்களை இப்போ மாற்ற முடியாது அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ காண்ட் ஆல்டர் மை பிளான்ஸ் நவ் அப்படின்னு சொல்லலாம். சில பேர் பார்த்தீங்கன்னா அடிக்கடி சாப்பிடுவாங்க. ஸோ அடிக்கடி சாப்பிடாத அப்படின்னு சொல்லணும்னா டோன்ட் ஈட் ஆஃபன் அப்படின்னு சொல்லலாம். டோன்ட் ஈட் ஆஃபன் அப்படின்னா அடிக்கடி சாப்பிடாத. இந்த வீடு வந்து பழைய வீடு அப்படின்னு சொல்கிறதுக்கு த ஹவுஸ் இஸ் குவைட் ஓல்டு அப்படின்னு சொல்லலாம். இந்த வீடு பழமையானது அப்படின்னு சொல்கிறதுக்கு த ஹவுஸ் இஸ் குவைட் ஓல்டு அப்படின்னு சொல்லலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இஃப் யூ ஆர் நியூ ஹியர் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கிவ் மீ a லைக். நான் உங்கள் முகம் கானா சகோதரி.